உதய பெருமாள் கிட்ட செல்வ நாயகி சொல்றாங்க, நீங்க இந்திராணி கிட்ட போய் சிவா உங்க மகன்னு சொன்னாலோ இல்ல கபிலன் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள சிவாவ இந்த வீட்டை விட்டு அனுப்பாம இருந்தாலும் நான் என்ன செய்யணுமோ அத கண்டிப்பா செய்வேன். இந்திராணி கிட்ட உன் அப்பாவ சங்கரி தான் கொன்னான்னு சொன்னா உதய பெருமாள் இத கேட்டதும் டென்ஷன் ஆயிடுறாரு. சொல்லாதன்னு சொல்றாரு. செல்வ நாயகி சொல்றாங்க, அது சொன்ன கொஞ்ச நேரத்துல சிவாவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளதானே போறா, அதனால அந்த செத்து போன சங்கரியும் அசிங்கப்படுவா, சிவாவும் அசிங்கப்பட்டு நிப்பான். ஏன் நான் இந்திராணி கிட்ட உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே இந்த வீட்டுல நடப்பணமாதான் வாழணும். உங்களை யாரும் ஒரு பொருட்டா கூட இங்க மதிக்க மாட்டாங்க. பெருமாள் சொல்றாரு, வேண்டாம் செல்வனாயி, கண்டிப்பா நீ சொன்னதை நான் செய்வேன். கபிலன் வந்த உடனே சிவா இந்த வீட்டை விட்டு போயிருவான். அதுக்குள்ள நீ எதுவும் பண்ணிராத பிளீஸ். உன்னை கெஞ்சி கேட்கிறேன் செல்வனாகி, பிளீஸ் எதுவுமே பண்ணிராத பிளீஸ் செல்வனாகி பிளீஸ். உதய பெருமாள் செல்வ நாயகிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாரு. நாளை சந்திப்போம்.